வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினம் ஒரு ஜோதிட தகவல் டிப்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம். அதன்படி இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கோம். அதன்படி கடந்த 30 வருஷங்களாக வறுத்து எடுக்கப்பட்ட சில ராசி அன்பர்கள் இப்போ சனி பகவானோட அருள் கிடைச்சதுனால அந்த உழைப்புக்கு தக்க ஊதியத்தை இப்போ கொடுக்க போகிறாரு. அதனால் சில ராசிகள் மட்டும் கோடீஸ்வர அவதாரம் எடுக்க போகிறாங்க. 12 ராசிகள் என்பது ஒரு ராசி சக்கரம் அல்லவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சனி பகவான் 12 ராசியையும் கடப்பதுன்னா 30 வருஷம் குறைந்தது எடுத்துக்கிறார். 30 நாளில் சுற்றி வர்றாரு சூரியன். ஆனால் சனி பகவான் 30 வருஷம் எடுத்துக்கிறார். அப்போ அவர் கொடுக்குற பொருளும் கஷ்டத்தை கொடுத்தாலும், சுகத்தை கொடுத்தாலும், சொத்தை கொடுத்தாலும் நிலைத்து இருக்கக்கூடியது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு ஏற்ப பலன்களை கொடுக்காம போக மாட்டார் இந்த சனி பகவான். ஆக முதல் சுற்றிலே சனி பகவான் ஒரு சுற்றி வர 30 வருஷம் சொன்னேன். அதே மாதிரி அடுத்த சுற்று வரும்போது அந்த போன சுற்றில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவர் வழிவகுத்துட்டு போகிறார். சனி பகவானுடைய அருள் என்றாலே அவருடைய கிடுக்குப்பிடி அகோர பிடியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வறுத்து எடுத்துருவார் அல்லவா? அதன் பிறகு புயலுக்கும் பிறகு அமைதி என்பது போல அவர் முதல் சுற்றுல எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதற்கு பிறகு இந்த 2வது சுற்றுல அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையை செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். ஆக இந்த 7.5 சனி என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு பெரிய பாதகம் எதுவும் நடக்காதுங்க. எல்லாரையும் பக்குவப்படுத்துவார். அப்போதான் இந்த செல்வம் தங்கும். கஷ்டத்தை கொடுத்தாதான் அதுக்கு பிறகு அதை கையில் கொடுத்தா தெரியும். உழைக்காமல் கிடைத்த சொத்து சுகங்கள் எதுவுமே நிலைக்காது. ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா நோட்டையோ இல்லை 500 ரூபா நோட்டையோ கொடுங்க, குழந்தையில் இருக்கும்போது கிழிச்சிடும். ஆனால் அது உழைத்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி, இல்லை ஒரு 5 வயசில் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுது, இல்லை ஒரு 7 வயசில் ஓடுது, 10 வயசில் ஓடுது. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொறுமான ஒரு 100 ரூபா நோட்டை எவ்வளோ பதனம் பண்ணும் தெரியுங்களா? அது உழைத்த காசு. அதுக்கு தான் அப்போ அதனுடைய அருமை தெரியும் உங்களுக்கு, அந்த குழந்தைக்கு. அது மாதிரி சனி பகவான் அவர் முன்னாடி கஷ்டத்தை கொடுத்து அதுக்கும் பிறகு தான் கஷ்டத்துக்கு தக்க பலனை கொடுப்பார். அது நீடித்து நிற்கும். சரிங்களா? அதன்படி அவர் செய்த கஷ்டங்கள் கொடுத்த அன்பர்களிலே முதலாக 3 ராசிகள் இப்போ நல்லது ஒரு நிலைக்கு வரப்போகிறாங்க, பெரிய கோடீஸ்வரர் ஆக போகிறாங்க. அவங்க எந்தெந்த ராசி என்பதை தான் இந்த நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு கோடீஸ்வரர் யோகம் அவதாரம் எடுக்க போகிறார் என்பதை சொல்ல போகிறேன். கன்னிராசி அன்பர்கள், முதல் ராசியாக கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு படாத கஷ்டங்கள் அவங்க பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கன்னிராசி அன்பர்கள் மாதிரி ஒரு உழைப்பாளி, ஒரு நேர்மையானவர் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் கஷ்டம் கொடுத்துட்டோமேன்னு நினச்சி சனி பகவான் அவங்களுக்கு தக்க நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டார். கொடுக்குறார்.
அவ்வளோதான். சுருக்கமாக சொல்ல போனால் கொடுக்குறார். கன்னிராசி அன்பர்கள் கோடீஸ்வர அவதாரம் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு எப்படி இது கிடைக்குதுன்னா, அவங்க மற்றவர்களை விட நல்லா உழைக்க தெரிஞ்சவங்க. சனி பகவானுக்கு உழைப்புனாவே ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? கஷ்டத்தை ரொம்ப கொடுத்து அதன்படி அந்த பிடியில இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்கிறது மாதிரி தான் அவர் நல்லது செய்வார். அதனால தான் அவர் அள்ளி கொடுத்துட்டு போறார். இந்த பரம்பரை சொத்துன்னு சொல்றோம்ல, அந்த வழியா அந்த பிரச்சனைய தீர்க்க போறார். யாருக்கு? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏதோ பிரயோஜனம் இல்லாத ஒரு சொத்து இருந்திருக்கலாம், அல்லது எங்கேயாச்சும் ஒரு பிளாட் வாங்கி விற்று இருந்திருக்கலாம், அல்லது பிரச்சனையில் அந்த உங்களுக்கு பாகப்பிரிவினை நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அந்த சொத்து ஒரு நல்ல நிலைமைக்கு விற்பனையாகி பாகம் பிரிந்து கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் நடந்து அவங்களுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். ஐயா, எங்களுக்கெல்லாம் எந்த விதமான சொத்தோ பத்தோ எதுவுமே இல்லையே, நாங்கள்லாம் எப்படி? ஆமாங்க, நீங்கள்லாம் இல்லை. உங்களுக்கெல்லாம் நில சம்பந்த புரோக்கர்ஸ்பாங்கள்ல, மனை வாங்கி விற்பவர்கள், அதில் இடைத்தரகர்கள் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த யோகத்தை அள்ளி கொடுக்குறார். இந்த கன்னிராசியை சேர்ந்த இவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட யார் அதெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு நல்லதொரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறார். புரியுதுங்களா? அது மாதிரி நிலத்தில் நல்லா உழைக்கிறவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்குறார். விவசாயம் இதெல்லாம் நல்லா செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுத்து சனி பகவான் அவங்கள திருப்திப்படுத்துகிறார். அடுத்து மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாகவே உழைத்து உழைத்து ஓடா தெரிஞ்சவங்க. அவங்க இதுவரை சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ திடீர் பணக்காரராகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இவர் இந்த அளவுக்கு வந்தார், வசதி வாய்ப்பு வந்தது அன்னு வெளியில் சொல்ல முடியாமல் இவங்களும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் அவங்களும் கேட்க முடியாது. அது மாதிரி சூழலில் மகர ராசி அன்பர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். சிலருக்கு புதையல் போன்ற யோகத்தையும் கொடுப்பார். யார்? மகர ராசி அன்பர்களுக்கு. புதையல் கிடைச்சா வெளில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. புதையல் கிடைச்சா யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இவங்களுடைய கோடீஸ்வர நிலைமையை யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு மாபெரும் யோகத்தை பள்ளி கொடுக்குறாரு. அதனால் அவங்க சந்தோஷம் அடைய போகிறாங்க. அவங்களும் கோடீஸ்வரர் தான். அடுத்து யார்? அடுத்து கும்பராசி அன்பர்கள். ஆமாங்க, இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த சூழலையும் அவங்க நேர்மையை கடைப்பிடிக்கக்கூடியவங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். ஒருத்தவங்களுக்கு தர்றேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அதால் எந்த சொத்தோ சுகமோ இழந்தாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் சொல்ல காப்பாற்றணுங்கிற எண்ணங்கள் உடைய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ மாற்றத்தை கொடுத்து கோடீஸ்வரனாக்கி விடுறதுக்கு இந்த சனி பகவான் அருள் கிடைக்குதுங்க. ஆக இந்த கும்பராசி அன்பர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி இருந்தார்களோ அது வேற விஷயம். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. அவர்களுடைய வாழ்வில் இது மாபெரும் ஏற்றத்தை, அடுத்தவர்கள் யோசிக்காத அளவுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். ஆக இந்த 3 ராசி அன்பர்களும் மாபெரும் ஏற்றத்தை அனுபவிக்க போகிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 3 ராசி அன்பர்களும் அதுக்கு என்ன செய்யணும்னா, திருநள்ளாறு சென்று சனிக்கிழமையில் சனி பகவானை பார்க்கணும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னாக்கா திருக்கொள்ளிக்காடு மன்னார்குடியிலேருந்து பக்கத்தில் இருக்கு, அங்கே சென்று அது பொங்கு சனி, அங்கே போய் பார்க்கலாம். அங்கேயே என்னால் முடியலைங்க, குச்சனூர் செல்லுங்க. ஆக சனி பகவானை சனிக்கிழமையில் போய் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 3 ராசி அன்பர்களும் கோடீஸ்வரர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது. சனி பகவானே அவதாரம் எடுத்திருக்கார். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. வாழ்க வளமுடன்.